அறுவடை காலம் முடிந்த பிறகு தன்னுடைய விவசாய நிலத்தில் மறுபடியும் பயிரிடுவதற்காக தன் நிலத்தை உழுது கொண்டிருந்தார் சொக்கலிங்கம். தன் நிலத்தை முழுவதுமாக உழுது முடிப்பதற்குள்ளேயே சூரியன் உச்சி வானத்தை தொட்டது. வெயிலின் தாக்கத்தால் சோர்ந்து போன சொக்கலிங்கம் இதற்கு மேல் நிலத்தை உழுவது கடினமான காரியம் என எண்ணி தன்னுடைய மாடுகளை மரத்தடி நிழலில் கட்டிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார். நிலத்திலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு வருவதற்குள்ளேயே சொக்கலிங்கம் மிகவும் களைப்படைந்து விட்டார். மிகுந்த களைப்புடன் வீட்டிற்கு வந்த சொக்கலிங்கம், சின்னவனே, அப்பாவுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாப்பா. அப்பா, வீட்டுக்கு வந்த உடனே என்ன வேலை வாங்கணும் தான் வருவேப்பா? அங்க ஒருத்தன் சும்மா தானே இருக்கான், அவங்கிட்ட தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. பெரியவனே, அப்பா விவசாய நிலத்துல இருந்து நம்மோட வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே கை கால்லாம் படப்படன்னு வர மாதிரி ஆயிடுச்சுப்பா. அது மட்டும் இல்லாம நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அப்பாவுக்கு குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வந்து தாப்பா. அப்பா, நான் இன்னும் படுத்த படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட இல்ல. நீங்களே சமையல் கட்டுக்கு போய் தண்ணி மொண்டு குடிச்சுக்குங்க. மிகுந்த சோர்வாக இருக்கும் நிலையிலும் குடிக்க ஒரு வாய் தண்ணீர் கூட கொண்டு வந்து தர முடியாது என தன் இரு மகன்களும் கூறியதால் மிகவும் மன வருத்தம் அடைந்தார் சொக்கலிங்கம். அதன் பிறகு வேறு வழியில்லாமல் தானே தட்டு தடுமாறி சமையல் அறைக்கு சென்று தண்ணீர் மொண்டு குடித்துவிட்டு தன் மகன்களின் சோம்பேறித்தனத்தை பற்றி யோசித்துக் கொண்டு இருந்தார் சொக்கலிங்கம். என்னுடைய தப்பு தான் எல்லாம். என்னுடைய மனைவி இறந்த பிறகு தாயில்லாத பிள்ளைங்கன்னு 2 பேரையும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததால 2 பேரும் மிகப்பெரிய சோம்பேறிங்களா மாறிட்டானுங்க. சாப்பிட்ட தட்டை கூட இந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டானுங்க. வாழ்க்கையோட கஷ்டத்தை நான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க. இப்படியே மிகப்பெரிய சோம்பேறிங்களாவே 2 பேர் இருந்தானுங்கன்னா வாழ்க்கையில என்னதான் பண்ண போறானுங்களோ தெரியல. எனக்கு இவனுங்களை நினைச்சு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகு மாலை 4 மணிக்கு மேல் தன்னுடைய விவசாய நிலத்திற்கு சென்ற சொக்கலிங்கம் மீதமுள்ள நிலத்தையும் உழுது முடித்தார். அதன் பிறகு தன்னுடைய மாடுகளை வீட்டிற்கு ஓட்டி வந்து கட்டிவிட்டார். சிறிது நேரம் ஓய்வெடுத்த சொக்கலிங்கம் அதன் பிறகு இரவு உணவை சமைத்து முடித்தார். இரவு உணவை சமைத்து முடித்த பிறகு மூவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை உண்டு முடித்தனர். பெரியவனே, சின்னவனே, அப்பா காலையில எழுந்து காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து உணவு சமைச்சு வச்சிடுறேன். அதன் பிறகு விவசாய நிலத்துக்கு போய் அங்க மாடு மாதிரி உழைக்கிறேன். அங்க உழைச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா பாத்திரம் விளக்குறது, துணியை துவைக்கிறது, வீடை கூட்டி பெருக்கிறதுன்னு எல்லா வேலையும் பாக்குறேன். அதன் பிறகு இரவு உணவு நானே தான் சமைக்கிறேன். அப்பாவை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? விவசாய நிலத்திலயோ இல்லது வீட்டு வேலையிலயோ அப்பாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்ல. அப்பா மட்டும் இந்த வேலையெல்லாம் எத்தனை நாளைக்கு தனியா பார்க்க முடியும் சொல்லுங்க? என்று சொக்கலிங்கம் தன் இரு மகன்களிடமும் கேட்டார். அப்பா, நான் ஒன்னு சொல்றேங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வீட்டுக்கு வராத வரைக்கும் நாங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கோம். ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தாலே எங்க 2 பேரும் நிம்மதியும் எங்களை விட்டு போயிடுது. பெரியவனே, உங்க 2 பேரோட நிம்மதியும் போற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணுங்களா? காலையில எழுந்து சமைக்க ஆரம்பிக்கும்போது கூடவே உங்க புலம்பலையும் ஆரம்பிச்சிடுறீங்க. சமைச்சு முடிச்ச பிறகும் புலம்புறீங்க. அதன் பிறகு விவசாய நிலத்துக்கு போகும்போதும் புலம்புறீங்க. விவசாய நிலத்திலிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புலம்புறீங்க. இரவு உணவு சமைக்கும் போதும் புலம்புறீங்க. சமைச்சு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் புலம்புறீங்க. ஏன் தூங்கும் பொழுது கூட சின்னவனே அதை எடு, பெரியவனே இதை பண்ணுன்னு புலம்புறீங்க. நீங்க எப்ப பாரு இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி இந்த வீட்டை நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? தன்னுடைய 2 மகன்களும் தன்னுடைய கஷ்டத்தை புலம்பலாகவும் தன்னை தொல்லையாகவும் எண்ணுவதை நினைத்து மிகவும் வருத்தம் அடைந்தார் சொக்கலிங்கம். அதன் பிறகு தன் மகன்களிடம் எதுவும் பேசாமல் உறங்கச் சென்று விட்டார். மறுநாள் காலை விடிந்தவுடன் தன் நெருங்கிய நண்பனான மாணிக்கத்தை சந்தித்து தன்னுடைய மகன்களின் சோம்பேறித்தனத்தை பற்றியும் தன் மகன்கள் கூறியதைப் பற்றியும் மாணிக்கத்திடம் கூறிக்கொண்டிருந்தார். சொக்கலிங்கம், உன்னோட பசங்க உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறது அவங்களோட தப்பு இல்ல, அது உன்னோட தப்பு. என்ன மாணிக்கம் சொல்ற? என்னோட தப்பா? நீ என்ன சொல்ல வர? கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொக்கலிங்கம், எப்பவும் வாழ்க்கையில நம்மளோட பசங்களுக்கு நம்மளோட வீட்டோட கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். நம்ம கிட்ட காசு இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு
நம்ம பசங்க சின்ன பசங்க நம்மளோட கஷ்டம் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது அவங்களால நம்மளோட வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியாது. நீ என்ன சொல்ல வர மாணிக்கம்? பசங்களை சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுத்தி வளர்க்கணும்னு சொல்றியா? இல்ல, பசங்களுக்கு நம்மோட கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும்னு சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உன்னோட மனைவி இறந்த பிறகு நீ தனியால உன்னோட பசங்களை வளர்த்த. அவங்க சின்ன பசங்களா இருக்கும்பொழுது நீ செய்யற வீட்டு வேலைக்கு உதவி பண்ண அவங்கெல்லாம் முன் வந்தாங்க. ஆனா நீ என்ன பண்ண? அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அப்பாவுக்கு இதெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு சொல்லி வளர்த்த. இப்போ உன்னோட பசங்க பெரிய ஆளுங்களா வளர்ந்த பிறகும் அப்பாவுக்கு இதெல்லாம் கஷ்டம் இல்ல, அப்பா எல்லாத்தையும் பாத்துப்பாருன்னு உன்னோட பசங்க யோசிக்கிறானுங்க. மாணிக்கம், என்னோட பிரச்சனை எனக்கு உதவி பண்ணாதது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பசங்களை நல்லா பார்த்துப்பேன். ஒருவேளை எனக்கு நாளைக்கே ஏதாவது ஆயிட்டா, சோம்பேறியா இருக்க என்னோட பசங்க இந்த உலகத்துல பிழைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதை நினைச்சாதான் என்னோட மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ற சொக்கலிங்கம் தன் மகன்களை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு புலம்புவதை கவனித்த மாணிக்கம், சொக்கலிங்கம், உன்னோட பசங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சரி, நான் என்னால ஆன உதவிய உனக்கு பண்றேன். நீ நான் சொல்றபடி கேட்டா சோம்பேறியா இருக்க உன்னோட பசங்களோட குணத்தை மாத்தி வேலை செய்யறபடி சுறுசுறுப்பா மாத்தலாம். மாணிக்கம் கூறியதை கேட்ட சொக்கலிங்கம், நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மாணிக்கம். எனக்கு என்னோட பசங்க எதிர்காலம் நல்லா இருந்தா போதும். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் நீ சொல்லு. அதன் பிறகு மாணிக்கம் தன்னுடைய திட்டத்தை சொக்கலிங்கத்திடம் கூறினார். தங்களுடைய திட்டத்தை 2 நாட்களுக்கு பிறகு செயல்படுத்த முடிவு செய்தனர் மாணிக்கமும் சொக்கலிங்கமும். அந்த 2 நாட்களுக்குள் முழுவதுமாக உழுது வைத்திருந்த விவசாய நிலத்தில் நீர்ப்பாய்ச்சி விதை நெல்லை விதைத்தார் சொக்கலிங்கம். அதன் பிறகு 2 நாட்கள் சென்றது. ஒரு நாள் மாலை வேளை சுப்பையாவும் மாடசாமியும் தங்களது வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது மாணிக்கம் சொக்கலிங்கத்தை கைதாங்கலாக வீட்டிற்கு அழைத்து வந்ததை பார்த்தனர். சொக்கலிங்கத்திற்கு கையில் அடிபட்டு கட்டு போட்டு இருந்ததையும் அவர்கள் கவனித்தனர். மாணிக்க மாமா, அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் அவர் தாங்கி தாங்கி நடந்து வராரு? கையில வேற கட்டு போட்டிருக்காரு. சுப்பையா, உன்னோட அப்பா விவசாய நிலத்துல வேலையை முடிச்சிட்டு மாடுங்களை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில கால் தடுக்கி பள்ளத்துல விழுந்துட்டாரு. கை கால் அசைக்க முடியாத நிலையில பள்ளத்துக்குள்ளேயே கிடந்தாரு. நல்ல வேலையா நான் அந்த வழியா போனதால பள்ளத்துல விழுந்து கிடந்த உங்க அப்பாவை பார்த்தேன். உடனே அவரை மீட்டு வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுத்து இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். வைத்தியர் என்னமாமா சொன்னாரு? அடி ஏதாவது பலமா விழுந்திருக்குன்னு சொன்னாரா? ஆமா மாடசாமி, கால் தசெல்லாம் பிறண்டுடுச்சான். அது மட்டும் இல்லாம முழங்கை எலும்புல சின்னதா விரிசல் இருக்கான். இதனால அதிகமா நடக்கவும் கூடாது, அதிகமா வேலை செய்யவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு முழுசா குணமாக எவ்வளவு நாள் ஆகுமாமா? சொக்கலிங்கத்துக்கு முழுசா குணமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாசம் ஆயிடும்பா. நல்லா ஓய்வெடுத்து சத்தான உணவு சாப்பிட்டா சீக்கிரமா குணமாக வாய்ப்பு இருக்குன்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. மாணிக்கம் கூறியதை கேட்ட சுப்பையா, மாணிக்க மாமா சொல்றதை கேட்டாக்கா அப்பாவை நாங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும் போலயே. இதுக்கப்புறம் சமைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, வீடை கூட்டி பெருக்கிறதுன்னு எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்கணுமா? வீட்டு வேலைலாம் கூட சரிதான். ஆனா இந்த மாடு மேய்க்கிறது, விவசாய நிலத்துல இருக்க வேலையை பார்க்கறதுலாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்று சுப்பையாவும் மாடசாமியும் தன் தந்தைக்கு அடிபட்டதை எண்ணி வருத்தம் கொள்ளாமல் தங்களுக்கு வேலை வந்து சேரப்போகிறது என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது மாடசாமி, உங்க 2 மாடுங்களையும் உங்க அப்பா விழுந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு மரத்துக்கடியில கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். நீ போய் அந்த 2 மாடுங்களையும் வீட்டுக்கு ஓட்டிட்டு வா போ. என்ன? நான் மாடுங்களை ஓட்டிட்டு வரதா? என்ன மாடசாமி யோசிக்கிற? நேரமாகுது பாரு. போ, போய் மாடுங்களை ஓட்டிட்டு வா. என்று மாணிக்கம் கூறினார். சிறுவயதிலிருந்தே மாணிக்கத்தின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர் சுப்பையாவும் மாடசாமியும். இதனால் மாணிக்கத்தின் பேச்சிற்கு எதிர்பேச்சு பேச முடியாமல் மாடசாமி தங்களுடைய மாடுகளை ஓட்டி வர சென்றான். சுப்பையா, நீ போயிட்டு உங்க அப்பாவுக்கு சாப்பிடுறதுக்கு சூடான கஞ்சி செஞ்சு கொண்டு வா. ஆனா மாமா, எனக்கு எதுவும் சமைக்க தெரியாது. அப்பா தான் இவ்வளவு நாளா எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. என்று சுப்பையா கூறினான். சுப்பையா கூறியதை கேட்ட மாணிக்கம், சுப்பையா, இத்தனை வருஷமா உங்க அப்பா தானே உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாரு. இப்ப அவரு கை கால்லாம் அடிபட்டு உடம்பு முடியாம தானே இருக்காரு.
எப்பவும் மனசாட்சியே இல்லாம அவரே சமைக்கணும்னு எதிர்பார்க்கிற. மாமா அது வந்து நீ எதுவும் பேசாத. நான் எப்படி சமைக்கணும்னு சொல்றேன், அதன்படி சமைச்சு கொண்டு வா போ. என்று மாணிக்கம் கூறியதால் சுப்பையா சமைக்கச் சென்றான். அதன் பிறகு மாணிக்கம் கூறியபடியே சுப்பையா சமையல் செய்து தன்னுடைய தந்தைக்கு உணவு கொடுத்தான். மாடசாமியும் மரத்தடியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த தன் மாடுகளை ஓட்டி வந்து கொட்டகைக்குள் கட்டுவதற்கு பதிலாக வெளியில் கட்டிவிட்டு மாடு ஓட்டி வந்ததே மிகப்பெரிய சாதனை என எண்ணி வீட்டிற்குள் சென்று களைப்பாக அமர்ந்துவிட்டான். மாலை நேரம் நெருங்கியது. சுப்பையா, மாடசாமி, மாலை நேரம் நெருங்கிடுச்சு. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். உங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் தான் அவரை நல்லபடியா பாத்துக்கணும். சமையல் செய்யறது, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். நான் நாளைக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்க அப்பாவை வந்து பார்க்கறேன். என்று கூறிவிட்டு மாணிக்கம் அங்கிருந்து சென்றார். மாணிக்கம் அங்கிருந்து செல்லும் வரை அமைதியாக இருந்த சுப்பையாவும் மாடசாமியும் அப்பா உங்களுக்கு ஒழுங்கா நடக்க கூட தெரியாதா? இப்படி விழுந்து கை கால்லாம் அடி போட்டு வந்து வீட்டுல உக்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் எங்க தலையில கட்டி எங்க உயிரை வாங்குறீங்க? என்று சொக்கலிங்கத்தை கடுமையாக பேசிவிட்டு சுப்பையாவும் மாடசாமியும் அங்கிருந்து சென்றனர். அதன் பிறகு இரவு நேரம் வந்தது. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென மாடு கத்தும் சத்தம் கேட்டு மாடசாமி எழுந்து பார்த்தான். ஏன் இந்த மாடுங்க இப்படி கத்துதுங்க? மாடு கத்துற சத்தம் கேட்டு நாமளே எழுந்துட்டோம். இந்த அப்பா என்னதான் பண்றாரு? மாட்டை கூட போய் பார்க்காம. என்று தன் தந்தையின் மீது கோபம் கொள்ள ஆரம்பித்தான். மாடசாமி அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் நினைவிற்கு வந்தது. அடச்சே, அப்பாவுக்கு அடிபட்டு இருக்குல்ல, நான் தான் மறந்துச்சேன். சரி, வேற வழி இல்ல, நான் தான் போய் மாடுங்க ஏன் கத்துதுங்கன்னு பார்க்கணும் போல. என்று எண்ணி வீட்டிற்கு வெளியில் வந்து பார்க்கும் பொழுது மாடுகள் மழையில் நனைந்து கொண்டிருப்பதை மாடசாமி கவனித்தான். மழை பெய்யுது, மாடுங்கெல்லாம் மழையில நனையறதால தான் இப்படி கத்துதுங்க. இப்ப என்ன பண்றது? மழை வேற நிறைய பெய்யுதே. இந்த மழையில நனைஞ்சா எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். மாடுங்க தானே, மழையில நனைஞ்சா ஒன்னும் ஆகாது. என்று எண்ணி மறுபடியும் உறங்கச் செல்ல முடிவெடுத்தான் மாடசாமி. அப்பொழுது மறுபடியும் மாடு கத்தும் சத்தம் கேட்டது. மாடுகள் மழையில் நனைந்து குளிரில் நடுங்குவதை பார்த்த மாடசாமிக்கு மனம் சற்று இறங்கியது. அதன் பிறகு எதைப் பற்றியும் யோசிக்காமல் மழையில் நனைந்து கொண்டு சென்று மாடுகளை பிடித்து கொட்டகைக்குள் கட்டினான் மாடசாமி. அதன் பிறகு காலை விடிந்தது. சுப்பையா தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்குச் செல்லும் பொழுது அங்கு தன்னுடைய தந்தை சமைப்பதற்கு பாத்திரங்களையும் காய்கறிகளையும் அடிப்பட்ட கையுடன் தயார் செய்து கொண்டிருப்பதை கவனித்தான் சுப்பையா. ஏன்பா அதுக்குள்ள உங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சா? காலையில சாப்பாடுலாம் என்ன குடிமொழியா போயிடும். மொத்தமா சேர்த்து மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம்ல. நான் எனக்கு சமைக்க வரல சின்னவனே. நேத்து இரவு நீங்க 2 பேரும் என் மேல இருக்க கோவத்துல சரியா சாப்பிடல. அதான் காலையிலே உங்களுக்கு சீக்கிரமா பசி எடுத்துக்கும் தான் உங்க 2 பேருக்கும் சமைக்கிறதுக்காக இந்த அடிப்பட்ட கையோட சமையல் அறைக்கு வந்தேன். சொக்கலிங்கம் கூறியதை கேட்ட சுப்பையாவுக்கு மிகவும் மன வருத்தமாகி விட்டது. அவசரப்பட்டு தன் தந்தையிடம் இப்படி பேசிவிட்டோமே என எண்ணினான். அப்பா நீங்க உட்காருங்க, நானே சமைக்கிறேன். உடம்பு முடியாத நேரத்துல நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க எப்படி சமைக்கணும்னு சொல்லுங்க, நானே நம்ம 3 பேருக்கு சமைக்கிறேன். என்று சுப்பையா கூறினான். சுப்பையா கூறியதை கேட்டவுடன் சொக்கலிங்கத்திற்கு ஒரே மகிழ்ச்சி. அதன் பிறகு எப்படி சமைக்க வேண்டும் என சொக்கலிங்கம் கூற கூற சுப்பையா சமைத்து முடித்தான். அதன் பிறகு மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு முடித்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு சமைத்த பாத்திரம் அனைத்தையும் சுப்பையா சுத்தம் செய்தான். அதன் பிறகு மாடசாமியை அழைத்து துணிகள் அனைத்தையும் துவைக்கும்படி கூறினான் சுப்பையா. சுப்பையா கூறியதை கேட்ட மாடசாமி, நான் எதுக்காக துணியெல்லாம் துவைக்கணும்? என்னால அதெல்லாம் முடியாது. என்னது முடியாதா? நான் சமைச்சதை மட்டும் வயிறு முட்டை சாப்பிட்டல்ல, அது பத்தாததுக்கு சமைச்ச பாத்திரம் எதையுமே நீ சுத்தம் பண்ணல. அதையும் நான் தான் சுத்தம் பண்ணேன். அப்போனா துணியெல்லாம் நீதானே துவைக்கணும். வீட்டு வேலைகளை செய்வதில் சுப்பையாவுக்கும் மாடசாமிக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரம் வாக்குவாதமாகச் சென்றது. ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறும் நிலை ஏற்பட்டது. இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சொக்கலிங்கத்திற்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறதை நிறுத்துறீங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?
என்று மாணிக்கம் கூறியவுடன் இருவரும் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு நடந்ததை மாணிக்கத்திடம் கூறினர். இதுதான் உங்க பிரச்சனையா? இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன். சுப்பையா, நீ இன்னைக்கு சமைக்கிற வேலைய பாத்தியா? வீட்ல இருக்க மத்த வேலையை நீயே பாத்துடு. மாடசாமி, நீ மாடை ஓட்டிட்டு போய் மேய்க்கிற வேலைய பாரு. அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்துல இருக்க வேலையும் பாத்துக்கோ. 2 நாளைக்கு நீ மாடு மேய்க்கிறது விவசாய நிலத்துக்கு வேலைய பாரு. 2 நாளைக்கு சுப்பையா வீட்டு வேலைய பாப்பான். அடுத்த 2 நாள் நீ வீட்டு வேலைய பாரு. சுப்பையா மாடு மேய்க்கிற வேலையும் விவசாய நிலத்துல இருக்க வேலையும் பாத்துப்பான். இப்படி மாத்தி மாத்தி நீங்க வேலையை பார்த்தாதான் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வராம இருக்கும். என்று மாணிக்கம் இருவருக்கும் சண்டை வராமல் இருப்பதற்கு ஒரு தீர்வை கூறினார். நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. இவன் கூடலாம் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இந்த 2 மாடுங்க கூடயும் நான் வயல்வெளியே இருந்துட்டு போயிடுவேன். என்று கூறிவிட்டு மாடுகளை ஓட்டிக் கொண்டு வயல்வெளிக்குச் சென்றான். மாடசாமி வயல்வெளியில் மாடுகளை மேயவிட்டு ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்து விட்டான். அப்பொழுது அந்த இடத்திற்கு ஒரு பெரியவர் வந்தார். ஏன்பா தம்பி, யாரு நீ? நீங்க என்ன பண்ற? ஐயா, என் பேர் மாடசாமி. எங்க அப்பா பேரு சொக்கலிங்கம். எங்களுடைய விவசாய நிலம் தான் இது. ஓ, சொக்கலிங்க மகனா நீ? சரிப்பா சரிப்பா. உங்க அப்பாவுக்கு அடிபட்டதுன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு உங்க அப்பாவுக்கு? இன்னும் அப்படியே தாங்க ஐயா இருக்கு. எங்க அப்பாவுக்கு அடிபட்டதுனால தான் நான் மாடுங்களை மேய்க்க இங்க ஓட்டிட்டு வந்திருக்கேன். உங்க அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கும்போது அவரோட வேலையெல்லாம் நீ செய்யறது நல்ல விஷயம்தான்ப்பா. அப்படியே உங்க நிலத்துல இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியேத்திரு. அதிகப்படியான தண்ணி விவசாய நிலத்துல இருந்தா விதை நெல் எல்லாம் முளைக்க முடியாம அழுகி வீணா போயிடும். அப்புறம் காசுக்கு காசு வீணாயிடும். உங்க அப்பா ஒரு வாரமா நிலத்துல பட்ட கஷ்டமும் வீணாயிடும். என்ன? நான் நிலத்துல இறங்கி வேலை செய்யறதா? என்ன மாடசாமி யோசிக்கிற? மண்வெட்டி எதுவும் இல்லனா? அதோ பாரு, அங்க இருக்குல்ல என்னோட நிலம். அதுல ஒரு மண்வெட்டி இருக்கா? அதை எடுத்து நீ பயன்படுத்திக்கோ. உன்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண்வெட்டியை பத்திரமா அங்கேயே வச்சிடு. சரியா? என்று கூறிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து சென்றார். எனக்கு வேற வேலை இல்ல. இவர் சொல்லிட்டா நான் உடனே செஞ்சிடுவோமா? வீட்டுல வேலை சொல்றாங்கன்னா நான் இங்க வந்து ஓய்வு எடுக்கிறேன். இங்க சேத்துல இறங்கி வேலை செய்யணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. என்று எண்ணி மறுபடியும் மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தான் மாடசாமி. ஒரு சில மணி நேரம் சென்றது. ஒரு சில மணி நேரம் ஓய்வெடுத்து சலித்து போன மாடசாமி ஒரு கட்டத்தில் தன் விவசாய நிலத்தில் நிற்கும் தண்ணியையும் பார்த்தான். அந்த நபரின் நிலத்தில் இருக்கும் மண்வெட்டியையும் பார்த்தான். மேலும் அந்த நபர் கூறியதையும் யோசித்துப் பார்த்தான். கடைசியாக மண்வெட்டியை எடுத்து வந்து தன் நிலத்தில் இருக்கும் தண்ணீரை வெளியேற்ற முடிவு செய்தான் மாடசாமி. அதன் பிறகு மண்வெட்டியை பயன்படுத்தி எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னுடைய நிலத்தில் இருக்கும் தண்ணீரை வெளியில் திறந்து விட்டான் மாடசாமி. ஒரு 1/2 மணி நேரம் கூட நான் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்து இருக்க மாட்டேன். அதுக்குள்ள முதுகுலாம் என்ன வலி வலிக்குது. அப்பாலாம் எப்படிதான் ஒரு நாள் முழுக்க வரப்பு மடிக்கிறது, அண்டை கழிக்கிறதுன்னு வேலை பார்க்கறவரோ தெரியல. ரொம்ப கஷ்டம். நான் எங்கன்னா வீட்டு வேலையே பார்த்து இருக்கலாம். அங்க ஒருத்தவன் அழகா நிழல்ல உட்காந்து வீட்டு வேலையை ஜம்முன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் இந்த வேகாத வெயில்ல வந்து கஷ்டப்படுறேன். என்று மாடசாமி புலம்பிக் கொண்டு இருந்தான். இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறதுக்குள்ள எனக்கு நாக்கு தெள்ளி போகுது. பேசாம அவனை வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டு நாம விவசாய நிலத்துக்கு போயிருக்கலாம். அங்க போயிருந்தா அடிக்கிற காத்துக்கு மரத்தடி நிழல்ல படுத்துட்டு நல்லா ஓய்வு எடுத்திருக்கலாம். என்று சுப்பையாவும் வீட்டு வேலையை செய்வதை எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தான். இப்படியே 2 நாட்கள் சென்றது. சுப்பையாவுக்கு பதிலாக மாடசாமி வீட்டு வேலையையும் மாடசாமிக்கு பதிலாக சுப்பையா மாடுகளை ஓட்டிச் சென்று விவசாய நிலத்தில் வேலை பார்க்கவும் ஆரம்பித்தனர். வீட்டு வேலை தான் கஷ்டம்னு பார்த்தா இந்த வேலை அதுக்கு மேல கஷ்டமா இருக்கே. அப்பாலாம் எப்படிதான் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு மாட்டையும் பார்த்துக்கிட்டு விவசாய நிலத்திலயும் வேலை பார்த்தால தெரியல. அப்பாலாம் ரொம்ப பாவம். இப்பதான் அப்பாவோட கஷ்டம் என்னன்னே எனக்கு புரியுது. என்று இருவரும் முதன்முறையாக தங்கள் வாழ்வில் தங்களுடைய தந்தையின் கஷ்டத்தை உணர்ந்தனர். அன்றிலிருந்து மாடசாமியும் சுப்பையாவும் தங்களுக்குள் இருக்கும் பொறாமை குணத்தை விட்டு இருவரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டு வேலைகளை முடிப்பது. அதன் பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்து மாடுகளை பராமரிப்பது. மேலும் விவசாய நிலத்திற்கு ஒன்றாக சென்று விவசாய நிலத்தில் இருக்கும் வேலையை பார்ப்பது என வேலையை பகிர்ந்து கொண்டனர். இப்படியே நாட்கள் சென்றது. சுப்பையாவும் மாடசாமியும்
பயிர்களுக்கு எப்பொழுது எவ்வளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், மேலும் எந்த வகையான உரங்களை பயன்படுத்த வேண்டும் என தங்கள் தந்தையிடம் அறிவுரை கேட்டு பயிர்களை நல்ல முறையில் பராமரித்து வந்தனர். 3 மாதங்களுக்குப் பிறகு பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலைக்கு வந்தது. மாணிக்கம், நான் உனக்கு தான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். வாழ்க்கையில என்னோட மகன்களோட சோம்பேறித்தனத்தை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நீ கொடுத்த யோசனையால தான் என்னோட மகன்கள் அவங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இன்னைக்கு சுறுசுறுப்பா வேலை பார்க்கறானுங்க. வாழ்க்கையிலே முதன் முறையா என்னுடைய நிலத்துல இருக்க பயிரெல்லாம் நான் தனியா அறுவடை பண்ணி கஷ்டப்படாம என் மகன்களோட துணையோட அறுவடை பண்ண போறேன். இதை நினைச்சாலே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்துல ஒன்னதான் பாராட்டணும் சொக்கலிங்கம். நான் உனக்கு நடிக்கிறதுக்கு மட்டும்தான் யோசனை கொடுத்தேன். ஆனா நீதான் திறமையா நடிச்சு உன் பசங்களை ஏமாத்தின. ஆரம்பத்துல அதிகமா அடிபட்ட மாதிரியும் போக போக உனக்கு அடிபட்டது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிற மாதிரியும் அற்புதமா நடிச்ச. உன்னுடைய நடிப்பு திறமை தான் நம்மளுடைய திட்டம் நிறைவேறினதுக்கு மிக முக்கியமான காரணம். என்று மாணிக்கமும் சொக்கலிங்கமும் தங்கள் திட்டம் நிறைவேறியதை எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது மாடசாமியும் சுப்பையாவும் மாட்டுக் கொட்டகைக்கு பின்புறம் இருந்து சொக்கலிங்கத்திற்கு மாணிக்கத்திற்கும் முன்பு வந்து நின்றனர். தன்னுடைய மகன்கள் இருவரும் தாங்கள் பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் கேட்டுவிட்டனர் என்பதை புரிந்து கொண்ட சொக்கலிங்கம் பேரதிர்ச்சி அடைந்தார். சுப்பையா, மாடசாமி, நான் ஏன் இப்படி பண்ணனா? அப்பா, நீங்க பேசுற எதையும் கேட்க நாங்க தயாரா இல்ல. என்று கூறிவிட்டு சுப்பையாவும் மாடசாமியும் அங்கிருந்து சென்று விட்டனர். மறுநாள் காலை விடிந்தது. வேறு வழியில்லாமல் தன் விவசாய நிலத்தில் இருக்கும் பயிர்களை அறுவடை செய்ய சொக்கலிங்கம் தனியாக தன்னுடைய நிலத்திற்கு சென்றார். பல தடவை இந்த நிலத்துல இருக்க பயிரெல்லாம் நான் தனியா அறுவடை பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்ச நாளா நான் எந்த வேலையும் செய்யாம ஓய்வு எடுத்ததால முதன் முறையா இந்த நிலத்துல இருக்க பயிரெல்லாம் தனியா அறுவடை பண்ணணும்னு நினைச்சாலே என் தலலாம் சுத்துது. என்று பயிர்களை தான் மட்டும் தனியாக அறுவடை செய்வதை எண்ணி மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார் சொக்கலிங்கம். அப்பொழுது அவர் சிறிதும் எதிர்பாராத விதமாக அவருடைய 2 மகன்களும் விவசாய நிலத்திற்கு வருவதை அவர் கவனித்தார். சின்னவனே, பெரியவனே, நீங்க 2 பேரும் உங்களுக்கு சந்தேகமே வேணாம்ப்பா. நானும் பெரியவனும் நிலத்துல அறுவடை பண்ணதா இங்க வந்திருக்கோம். நீங்க எங்களை ஏமாத்தின விஷயம் தெரிஞ்சப்போ எங்களுக்கு கோபம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது நீங்க எங்களோட நல்லதுக்கு தான் பண்ணீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம 3 மாசமா நாங்க நிலத்திலயும் வீட்டுலயும் வேலை செஞ்சு பழகிட்டோம். இப்போ சோம்பேறித்தனமா உட்கார உடம்பு ஒத்துக்கல. அது மட்டும் இல்ல, என்னதான் நீங்க உழுது பயிர் வச்சது நீங்களா இருந்தாலும் அதை பராமரிச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தது நாங்க. அதனால அந்த பயிரை அறுவடை பண்றப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை விட்டு கொடுக்க நாங்க தயாரா இல்ல. அதனாலதான் நாங்க அறுவடைக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்பா, இதுக்கப்புறம் நீங்க எங்ககிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நானும் பெரியவனுமே வீட்டையும் நிலத்தையும் மாட்டையும் பார்த்துக்கிறோம். உங்களால முடிஞ்ச எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இல்ல ஓய்வு எடுக்கணும்னாலும் நல்லா படுத்து ஓய்வெடுங்க. என்று கூறிவிட்டு சுப்பையாவும் மாடசாமியும் நிலத்தில் இறங்கி பயிரை அறுவடை செய்ய ஆரம்பித்தனர். தன்னுடைய 2 மகன்களும் தாமாக முன்வந்து நிலத்தில் இறங்கி பயிரை அறுவடை செய்யும் கண்கொள்ளா காட்சியைக் கண்ட சொக்கலிங்கத்திற்கு இவ்வளவு நாளாக தன் மகன்களை பற்றி தன் மனதில் இருந்த கவலை நீங்கி மகிழ்ச்சியில் அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக ஆரம்பித்தது.